சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச குளத்தில் உள்ளீர்கள். யார்? புறாவுக்குடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகனைத்து நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவடிகள் மாசாத்துவானின் மருமகன். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்றுகள் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியும் மெனிதிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூடியாக்க முடிபுரிந்த மன்னவனை, இந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி பழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? மன்னா, ரோமாபுரியின் கொழுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டிய பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கொழுந்து கொடி கட்டி ஆளுகின்றார். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பிக்க ஆளாகி குறைந்த கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக. அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராகினும் நாகாக்கவன் நான் ஆகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை, அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்களை மூடிவிடாதே கண்ணகி. கையும் கணவனாக பிடிப்பட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல, அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருகூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிலையில் குஞ்சர அபூர்பவனே, கேட்டுப்பார். கொழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலையில் அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசர்? உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னர்? என்ன? அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பரந்தேவியின் சிலம்பு. கோப்பரந்தேவியின் சிலம்பில்லை, கோவலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை. நான் உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உழைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களை அறிவு சபை பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான். அவன் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பரந்தேவியின் சிலம்பை கோவலன் தேடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொஞ்சம் குவித்து விட்டீர்கள். அப்படி என்றால் அரசு எடுத்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. தேவி அணிந்திருக்குமாறு சிலம்பு உன்னுடையது என்று மெய்ப்பித்து காமிப்பாயா? மெய்ப்பித்து என்ன பலன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலிதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலையை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். அதுவும் கொத்தை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ள பரல்கள் மாணிக்கங்கள். அப்படியா? அதை பார்ப்போம். தேவி, படிக்கொடு. இதோ பார்.
பாண்டியா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை உடையாமல் படையெடுக்கும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடி